வணக்கம் தோழர்களே. பலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 683 நாட்கள் ஆகிறது. இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக இஸ்ரேல் கூறி வந்த காசா நகரை ஆக்கிரமிப்போம் என்ற செயல்பாட்டில் இறங்கியிருக்கிறார்கள். இன்று, அதாவது 20 ஆகஸ்ட் காலை, இராணுவ அமைச்சராக இருக்கக்கூடிய இஸ்ரேலி காட்ஸ் இஸ்ரேல் இராணுவம் கொடுத்த அந்த திட்டத்தை தான் அப்ரூவ் செய்துவிட்டதாகவும், முதல் படியாக அதன் புறநகர் பகுதிகள் மீது மிக கடுமையான தாக்குதலை நாங்கள் நடத்தப் போகிறோம் என்றும் கூறியிருந்தார். அதனைத் தொடர்ந்து மிக கடுமையான தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்று காலையில் 6 மணியில் தொடங்கி கிட்டத்தட்ட 9-10 மணிக்குள்ளாகவே மிக குறுகிய நேரத்தில் பல பாலஸ்தீனர்களை மிக சக்தி வாய்ந்த குண்டுகள் மூலம் தாக்கி கொலை செய்துள்ளனர். இது ஒரு பக்கம் இருந்தாலும், அதே இடத்தில் எந்த கான்யூனிஸ் பகுதியில் அவர்கள் புதிதாக இராணுவ முகாமை அமைத்துள்ளார்களோ அந்த இடத்தில் மிக வலுவான தாக்குதலை பாலஸ்தீன் தரப்பும் நடத்தி வருகிறது. இதேபோல் நாம் கடந்த காணொலியில் பேசியிருந்ததை போல ட்ரம்ப் மற்றும் புட்டின் இடையிலான சந்திப்பு நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து அதற்கு அடுத்த 2 நாட்களில் ஐரோப்பிய தலைவர்கள் பெருமளவில் வெள்ளை மாளிகை சென்று வந்திருக்கிறார்கள். இப்படி மிக வேகமாக காட்சிகள் நகர்ந்து கொண்டே இருக்கின்றன, மாறிக்கொண்டே இருக்கின்றன. மிக ஆச்சரியமான ஒன்றாக, உக்ரைன் அதிபரும் ரஷ்ய அதிபருமே சந்திப்பார்கள் என்றும் ஒரு தகவல் வந்துள்ளது. அதற்கான வேலைகளை வெள்ளை மாளிகை செய்து கொண்டிருக்கிறது என்று அங்கிருந்து தகவல் வந்திருந்தன. இப்படி பல முக்கியமான நிகழ்வுகளை நாம் பேசவிருக்கிறோம். இன்று நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசுவோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இந்த காசா அதுக்கடுத்து இத சுத்தி இருக்கக்கூடிய ஈரான் மாதிரியான நாடுகள் எப்படி இதை பார்க்குது? அதுக்கடுத்து மிக முக்கியமா உக்ரைன் ரஷ்யா இந்த போர்ல ட்ரம்ப்புடைய முயற்சியில புட்டினே இதுக்குள்ள வந்திருக்கிறாரு, அமெரிக்கா உள்ள பேசிட்டு போயிருக்காரு. இப்படி நிறைய பேச வேண்டியிருக்கு. மிக முக்கியமா எனக்கு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற இந்த இதுல காசா உள்ள நடந்துட்டு இருக்க இந்த விஷயத்துல மிக கடுமையான தாக்குதல் நடத்துறது, எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா அழிக்கிறது அப்படின்லாம் பிளான் வச்சிருக்கிறாங்க அவங்க. அதுலயும் அவங்க சொல்றாங்க, ஹாரட்ஸ் பத்திரிகையில ஒருத்தர் எழுதியிருக்காரு, அங்க உள்ள இருந்து ஒருத்தர் ஒப்பீனியன் கட்டுரை எழுதியிருக்காரு. அதுல சொல்றாரு, அங்க நிறைய கட்டிடங்கள்லாம் இன்னைக்கு இடிபடாம முழுசா தரமாட்டம் ஆக்காம இருக்குது. அந்த கட்டடத்தில இருந்து பாலஸ்தீனர்கள் தாக்குதல் நடத்துறாங்க நம்ம மேல. அதனால அதுக்குள்ள போதைக்கு போகாதீங்க, வெளியில இருந்து அந்த கட்டடத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள போங்க அப்படின்லாம் யோசனை சொல்றாங்க. இப்போ இன்னைக்கு பேசின ஒரு 2 தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு இப்ப நான் பேசுற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் தரப்புல இருந்து ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க, காசா சிட்டி முழுமையா எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. காசா உள்ளதான் ஹமாஸ் கடைசி கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஹமாஸ் அவங்களை நாங்க நெருங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் ஒரு சைட்ல சொன்னது. அதாவது இஸ்ரேலுடைய செய்தி தொடர்பாளர், இராணுவ செய்தி தொடர்பாளர். அது இல்லாம இன்னொரு பக்கம் ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கே லவ்ரவ் பேசும்போது சொல்றாரு, ஐரோப்பிய நாடுகள்லாம் சேர்ந்து இப்பதான் இன்னும் 2 மாசத்துல பாலஸ்தீன் அங்கீகாரம் செய்ய போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க எப்படியே இழுத்தே பொறுமையா ஒரு இனப்படுகொலை நடந்து முடியும்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க அங்கீகாரம் செய்யும் போது அங்க ஒண்ணுமே இருக்காது. யாரை பார்த்து எந்த நீங்க அங்கீகாரம் பண்ணுவீங்க? எல்லாரையும் சாவ கொடுத்து தான் நீங்க நிக்க போறீங்க அப்படின்னு அவர் ரொம்ப கோபமா சொல்லியிருக்காரு. இப்போ இவங்களுடைய தாக்குதல் இன்னைக்கு காலையில அல்கசம் பிரிகேட் நடத்தின இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல், இது எப்படி பாக்குறீங்க? இந்த சிச்சுவேஷன் ரொம்ப ஃபைனல் மூமெண்ட்டுக்கு வந்துட்ட மாதிரி நான் ஃபீல் பண்றேன். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அது 2 பக்கத்துக்குமே இது ஃபைனல் மூமெண்டா தான் தெரியுது. ஒரு பக்கம் இஸ்ரேல் தரப்புல இருந்து நாங்க அந்த ஆக்குபேஷன் பண்ண போறோம்னு சொல்ற இதே சமகாலத்துல பேச்சுவார்த்தைகளும் நடந்துகிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தைகள்ல நேற்றுக்கு அவங்க ஹமாஸ் தரப்புல இருந்து அவங்களுடைய ப்ரப்போசல் அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. அது இப்போ இஸ்ரேல் தரப்புக்கு போயிருக்கு. அவங்க அதை பார்த்துட்டு ஓகே சொன்னாங்கன்னா போர் நிறுத்தம் அறிவிக்கலாங்கிறது தான் இப்ப திட்டமா இருக்கிறதா சொல்றாங்க. நமக்கு தெரியும் இஸ்ரேல் எப்போ போர் நிறுத்தத்தை ஒத்துக்கும்னாக்க, எப்போ தன்னால சமாளிக்க முடியாதோ அப்பதான் போர் நிறுத்தத்தை ஒத்துக்கும் இஸ்ரேல். அதற்கு இடையில போர் நிறுத்தத்தை ஒரு காலமும் அனுமதிக்காது. இல்லைன்னா வேற எங்கேயாவது அதனுடைய பிளான் பெருசா பண்ணணுங்கிறது இருந்ததுன்னா இதை தற்காலிகமா மேபி நிறுத்தி வைக்கும். அப்படிதான் இதுகாலம் வரைக்கும் அது பண்ணிருக்குது. ஸோ அதனால இதுல
பெரிய அளவுக்கு நெருக்கடிகள் இருக்கு. ஏன்னா இப்போ கடந்த ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி டெல்லவிவ் நகரம் முழுக்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கானவர்கள் திரண்டு பெரிய போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க. அதுல குறிப்பான சில விஷயங்கள்லாம் வந்து ஸ்லோகங்கள்லாம் வந்து எழுப்பப்பட்டிருக்கு. அந்த ஸ்லோகங்கள் பார்க்கும்போது ரொம்ப அச்சுறுத்தல். இப்ப என்னன்னா அவங்க 2 விஷயத்த சொல்றாங்க. ஒண்ணு போரை நிறுத்து, இல்லைன்னா கிளர்ச்சியை ஃபேஸ் பண்ணு அப்படிங்கிறாங்க. சோ அது ரொம்ப சீரியஸான ட்ரெண்ட். ஏன்னா இது வந்து எனக்கு ஏற்கனவே அந்த சமூகத்துக்குள்ள ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. ஏற்கனவே இந்த போர்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சிவில் வார் ஏற்படுற அளவுக்கு சிக்கல்கள் உருவாகி இருந்தது. சோ அதனுடைய உச்சகட்டம் ஃபீல் ஆகுது. ஏன்னா போரில் வந்து சோசியல் எதையுமே ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து நீங்க கேப்டிவ்ஸை ரிலீஸ் பண்ணவே முடியல. போர் நிறுத்தத்தை அறிவிக்க மாட்டாங்கிறீங்க. எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டாலும் கிளியரா வந்து இந்த ஒப்பந்தங்களை வந்து முறிக்கிறது இல்ல சபட்டாஜ் பண்றது நெத்தன்யாகுங்கிறது கிளியரா தெரியுது. இதுல மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இதுக்கு அமெரிக்கன் அரசாங்கமும் துணை போகுதுங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. சோ அதனால இதுல என்ன முடிவுதான் இருக்கு? ஏன்னா நீங்க எதையாவது ஒண்ணு பண்ணணும். இன்னும் போர்ல சொன்ன விஷயங்களை வந்து சாதிக்கணும். அப்படி இல்லைன்னா போரியாவது இருக்கணும். ரெண்டுமே நீங்க பண்ணாம தொடர்ந்து வந்து நீங்க பாட்டுக்கு மனம் போன போக்குல நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருந்தீங்கன்னா இதுக்கு எல்லாம் தான் எங்க இருக்கு அப்படிங்கிற இருக்கிற கேள்வி. ஏன்னா அந்த சந்தர்ப்பம் அவனுக்கு என்னதான் வந்து பலஸ்தீனியர்களை அழிக்கணுங்கிற நோக்கத்தோட இருந்தாலும் செல்ஃபா வந்து அவனுங்களுடைய சுய வாழ்க்கை வந்து பாதிக்கப்படும் போது அதை வந்து எப்படி அவனுங்க வந்து ஃபேஸ் பண்றது, அது பெரிய சிக்கல். சோ அதுதான் இன்னைக்கு அங்க ஃபேஸ் பண்றானுங்க. சோ அதற்காக இவனுங்க வந்து போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் வந்து நெருக்கடி எப்படி அவாய்ட் பண்ணி வருவாங்க தெரியல. ஏன்னா நெத்தன்யாகு இதை எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய வல்லமையுடைய மனுஷன் தான். ரொம்ப சினிக்கலான மனுஷன். எதையும் வந்து ஃபேஸ் பண்ணி நெருக்கடிகளை வந்து சமாளிச்சு வரக்கூடிய இதுலயும் இன்னும் சமாளிச்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா தான் இருக்கு. எதிர்த்து நிக்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு வலுவான ஆட்கள் கிடையாது. ஆனா இப்ப சமீபத்திய கருத்து கணிப்பு வந்து என்ன சொல்றாங்கன்னா அப்ரூவல் ரேட் கிட்டத்தட்ட 36% பேர் என்னமோதான் வந்து நெத்தன்யாகு ஆதரிக்கிறாங்க. ஆனா 52% பேர் வந்து ராணுவ தலைமையா இருக்கக்கூடிய ஜமீரை வந்து ஆதரிக்கிறாங்க. சோ ஜமீர் மீத நம்பிக்கை வெளிப்படுத்துறாங்க. நெத்தன்யாகுனுடைய வேலையில வந்து பெரும்பாலும் கருத்து கணிப்பு சொல்லுது. இந்த மாதிரியான உள்நாட்டு நெருக்கடிகள் இருக்கு. பொலிட்டிக்கலா நெத்தன்யாகுவுக்கு நெருக்கடிகள் வருது. சோ அதெல்லாம் இப்ப எப்படி சமாளிக்க போறாங்க என்னங்கிறது தெரியல. அதுதான் ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தைக்கான அடிப்படையா அப்படிங்கிறதும் தெரியல. மிரட்டல் மூலமா பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையா தான் இந்த காசா வந்து நாங்க ஆக்குப்பை பண்ணுவோம்னு சொல்றது. ஆனா காசா வந்து பிராக்டிக்கலா ஆக்குப்பை பண்ணிட்டு சஸ்டெயின் பண்ண முடியுமான்னா அது யாருகிட்டயுமே ஆன்சர் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்குமே அது நம்பிக்கை கிடையாது. வைநட் பத்திரிகையில வந்து தெளிவாவே எழுதுறாங்க, இப்படிலாம் வந்து பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது, அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி நம்மள்ட்ட கிடையாது அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய துருப்புகள் எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவா இருக்கு, பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்தே செய்தி வருது. அதுல என்ன சொல்ல போனா அவங்க வந்து ஐரோப்பிய நாடுகள்லயும் கனடா அமெரிக்கா போன்ற நாடுகள்லயும் ரெக்ரூட் பண்றதுக்கான முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்து வருது. உண்மையாவே வந்து அவங்களுக்கு படை பற்றாக்குறை வந்து பெரிய அளவுக்கு இருக்கு. 60,000 பேரை வந்து ரிசர்விஸ்டா மீண்டும் பணிக்கு வர சொல்லி அழைப்பு எடுத்திருக்கிறாங்க இந்த காசா இன்வேஷன் பிளானுக்கு. ஸோ அதை வந்து எப்படி வருவாங்களா என்னங்கிறது தெரியல. ஏன்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேற்பட்டவர்கள் வந்து போருக்கு திரும்ப மீள முடியாத அளவுக்கான பாதிப்புகளை சந்திச்சிருக்காங்க, உயிரிழப்புகளோட சேர்ந்து. ஸோ இப்ப இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி எப்படி வந்து இவங்க பிராக்டிக்கலா வர முடியும் அப்படின்னா பிராக்டிக்கலான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அப்படியே ஒருவேளை பிடிச்சாலுமே எப்படி அதை வந்து கண்ட்ரோல் பண்றது, லாங் ரன்ல எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னா அதுக்கான பாசிபிலிட்டியும் கிடையாது. ஸோ அதனால இது எல்லாமே வந்து முடிவற்ற ஒரு இதை நோக்கிதான் போகுது. எதுவுமே முடிவா தெளிவானதா இல்லை, எந்த தெளிவான திட்டமும் இல்லை. அது மட்டும் உறுதியா தெரியுது. ஏதோ சொல்றாங்க, பண்ணலான்னு மிரட்டுறாங்க, மக்களை பட்டினி போடுறாங்க, கொலை பண்றாங்க, இதெல்லாத்தையும் பண்ண முடியுது. ஆனா இவங்களுடைய அப்ஜெக்டிவ் வந்து எட்டக்கூடிய வல்லமை இவங்கள்ட்ட இருக்கான்னா இல்லைங்கிற நிலைமை.
அது என்ன முயற்சி இவங்க எடுத்தாலுமே வந்து அது சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இருக்கிற நிலைமையா இருக்கு. அதற்காக தான் மேபி இந்த சீஸ்ஃபயர் டாக்கும் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது. இன்னொரு பக்கம் இவங்க இந்த முயற்சியை வந்து எடுத்து இன்னைக்கு காலையில வரும்போது, இன்னைக்கு காலையில வந்து நடந்த ஒரு பெரிய ஆபரேஷன். ஆபரேஷன்ல டனல் இருந்து 14 ரெசிஸ்டன்ஸ் வீரர்கள் வெளியில வந்து புதுசா அமைச்சிருக்கிற ஒரு இஸ்ரேலினுடைய ஐடிஎஃப் அமைச்சிருக்கிற ஒரு புது கேம்ப்ல நுழைஞ்சு தாக்குதல். அந்த தாக்குதல் பெரிய அளவிலான தாக்குதல். அதுல ஒரு மாட்டடம் ஆபரேஷன் நடந்திருக்கு. கடைசியா வித்ரா பண்ணி வெளியில வர்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாட்டடம் ஆபரேஷன் நடந்திருக்கு. மாட்டடம் ஆபரேஷன்னாக்க தற்கொலைப்படை தாக்குதல். இப்ப தற்கொலைப்படை தாக்குதல்ல ஒரு வீரர் வந்து தான் உடம்புல கட்டியிருந்த குண்டை வந்து வெடிக்க வச்சு வீரர்கள் அதாவது இஸ்ரேலிய வீரர்கள் இருந்த பகுதியில வந்து வெடிக்க வச்சிருக்கிறாரு. அந்த டயத்துல மற்ற வீரர்கள் எல்லாமே வந்து வித்ரா பண்ணிட்டு தங்களுடைய இடத்துக்கு வந்து பாதுகாப்பா வந்துட்டதா கசாம் பிரிகேட் வந்து செய்தி வெளியிட்டு இருக்கு. சோ ஆனா இஸ்ரேல் தரப்புல இருந்து 8 பேர் உயிரிழப்புகளை சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்றாங்க. சோ அதனால இதுல எது உண்மைங்கிறது தெரியல. ரெண்டு பக்கத்துல இருந்தும் இந்த மாதிரியான மாறுபட்ட கருத்துக்கள் வருது. அது எது உண்மைன்னு தெரியல. ஆனா இந்த ஆபரேஷன் முடிஞ்ச உடனே எவாக்குவேஷன் வந்து பெரிய அளவுக்கு நடந்திருக்குது. ஹெலிகாப்டர் மூலமா 4 ஹெலிகாப்டர் மூலமா வந்து எவாக்குவேட் பண்ணியிருக்கிறாங்க இந்த பகுதியில இருந்து. அப்பனா பெரிய அளவுக்கு கேசுவலிட்டிஸை எதிர்கொண்டிருக்கு இஸ்ரேலிய ராணுவம். சோ அதனால இந்த ஆபரேஷன்லாம் வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்குலான ஒரு பெரிய ஆபரேஷனா வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்தே செய்தி வருது. சோ அதனால போரியல் ரீதியா வந்து பெரிய நெருக்கடிகள் இருக்கு. இது வந்து நீங்க வந்து உயிரிழப்புகளை சந்திக்கிறாங்க, மக்கள் பட்டினி கிடக்குறாங்க, மக்கள் பட்டினியினால உயிரிழப்புகளை சந்திக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா போரியல் ரீதியா வீரர்கள்ட எதிர்கொள்ள முடியல அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. இந்த வீரர்களை கட்டுப்படுத்தி இந்த பகுதியை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு வல்லமை வந்து ஐடிஎஃப் படைப்பிரிவு கிட்ட கிடையாதுங்கிறது தான் கண்கூடான நிலைமை. சோ இது வந்து நம்ம அதாவது இதை அனுமானிக்கிறதுக்கு எல்லாம் எதுவுமே இல்லை. இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற கலை யதார்த்தமா தெரியுது, கிளியரா தெரியுது. இதுல எந்த சந்தேகமும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இது வந்து மேற்கத்திய தரப்பே ஆய்வு பண்ணாங்கன்னா கூட இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற அவங்களுக்கு இருக்கிற கிளியர் பிக்சர். ஐடிஎஃப்னால எதிர்கொள்ள முடியாது. காசா வந்து பிசீச் பண்றதோ இல்ல காசா வந்து கட்டுப்படுத்துறதோ முழுமையா கட்டுப்படுத்துறதோ ஐடிஎஃப்னால வாய்ப்பு இல்லாத நடைமுறை தான். அது நடைபெறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாதுங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. இன்னும் வந்து அவங்க ஃபியர்ஸ் ஃபைட்டிங்கை வந்து எதிர்கொள்ளல. இப்பதான் உள்ளுக்கு நுழைவாங்கிறாங்க. உள்ளுக்கு நுழையணும் சொல்லும் போதே இந்த மாதிரியான ஒரு பெரிய தாக்குதல் வந்து நடந்திருக்கு. 14 பேர் கொண்டு தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அதுல இன்னும் ஐடிஎஃப் தரப்புல இருந்து வர்ற செய்திகள் வந்து ஹிப்ரு தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து இந்த ஆபரேஷன் வந்து பிளானிங் வந்து எப்படி வந்து பண்ணிருக்கிறாங்கன்னா, வீரர்களை வந்து பிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி வந்து நடந்தது அப்படிங்கறதுதான் அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. அதுல இருந்து சக்சஸ் ஆகல, அதுல இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படிங்கறதுதான் சொல்றாங்க. அப்போ அடுத்தடுத்த ஆபரேஷன்ஸ் இந்த மாதிரியான ஆம்புஷ் நடவடிக்கைகள் வந்து கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான ஆபரேஷன்ஸ் வந்து அடுத்தடுத்த லெவல்ல வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகமா இருக்கு. அப்படின்னா மீண்டும் வந்து போர்க்கைதிகள் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பெரிய அளவுக்கு உயிரிழப்புகளை ஐடிஎஃப் தரப்பு சந்திக்க வேண்டிய நிலைமையும் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இருக்கு. சோ இதுதான் வந்து அவங்க அங்க களத்துல வந்து போரியல் ரீதியா வந்து இருக்கிற நிலைமை. சோ இது எல்லாத்தையும் எதிர்கொண்டு எப்படி ஐடிஎஃப் தரப்பு வந்து இந்த பகுதியை வந்து தரப்புடைய முழுமையான கட்டுப்பாட்டுல கொண்டு வரும் அப்படிங்கிறது தெரியல. இததான் ஐடிஎஃப் தலைமை வந்து முன்னாடியே சொல்லிச்சு, இது வந்து பாசிபிள் கிடையாது, நீங்க வந்து எந்த பிளானும் இல்லாம பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத இந்த பிளானையும் வந்து நிராகரிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுச்சு. ஆனா அதெல்லாம் தாண்டி பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருந்ததுனால, நெத்தன்யாகுவினுடைய ப்ரெஷர்னால வந்து அவங்க இதை ஏத்துக்கிட்டு செயல்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஆனா அதை அவங்களால போரியல் ரீதியா எதிர்கொள்ள முடியலங்கிறது இன்னைக்கு இருக்கிற கள நிலைமை. இதுல நீங்க சொல்றதுல இருந்து பார்த்தா, ஏன்னா இது அதாவது வந்து போர்க்கைதிகளை பிடிக்கணும் அப்படின்னு இதுவரை எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ரெண்டு தடவை ட்ரை பண்ணிட்டாங்க. 2 தடவை ட்ரை பண்ணி மிஸ் ஆயிருக்கு. இந்த ஃபுட்பால்ல பாத்தீங்கன்னா அஃபென்ஸ் டிஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எந்த டீம் வந்து மேட்ச் தொடங்கும் போதுல இருந்தே வந்து கோல் போடணும்னு திரும்ப திரும்ப போய் அட்டாக் பண்ணதோ அந்த டீம்ல வந்து இதெல்லாம் நடக்கும். ஆப்போசிட் டீம் வந்து மேலே இடிப்பாங்க, கீழே விழுந்து காயம்படும், அது பவுல் வரும், அதுக்கப்புறம் அதுல இருந்து பெனால்ட்டி வரும், இப்படியெல்லாம் வரும். ஒரு 4 தடவை ட்ரை பண்ணி 5 தடவை கோலே போட்டுருவாங்க எந்த டீம் வந்து அட்டாக்ல இருக்கும். அந்த அட்டாக் முறையை வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிதான் நினைக்கிறேன் தொடக்கத்துல இருந்து.
கடைசியா அபு உபைதா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் பேசும்போது சொன்னாரு, இனி வர்ற நாட்கள்ல போர்க்கைதிகள் விருந்தினர்களா எங்களுக்கு வருவாங்க அப்படின்னு அவர் கூட சொல்லியிருந்தாரு. இப்ப அதை தான் நான் இங்க பாக்குறேன். அப்ப அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு தான் நல்லாவே தெரியுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல் அந்த பேஜ்ல வந்து ட்விட்டர் பேஜ்ல நெத்தன்யாகு ஆபீஸ்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெத்தன்யாகு வந்து கேட்டிருக்கிறாரு, எத்தனை நாள்ல வந்து இதை பிடிக்க போறோம், காசா சிட்டியை பிடிக்க போறோம், கடைசியா அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டு எல்லாத்தையும் நம்ம எப்படி கவுக்க போறோம் அப்படின்ற பிளான் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாராம் ராணுவ தரப்புல. அவங்க எங்கேருந்து கொடுப்பாங்கன்னு எனக்கு வேற தெரியல. அவர் ஏற்கனவே கடுப்புல தான் இருக்காரு. எங்களை விட்டுருங்கடா, நாங்க போயிடுறோம், எங்களை தொல்லை பண்ணாதீங்க, போய் பேசி நீங்க போற நிப்பாட்ட வழியே பாருங்க அப்படின்னு அங்க கேட்டு இருக்கிறாரு அவங்களுடைய ராணுவ தலைவர். ஆனா இவர் வந்து எனக்கு டைம் டேபிள் கொடு அப்படின்றாரு. இந்த டைம் டேபிள் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு எத்தனை நாள் இது நடக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இதுல இன்னொரு பிரச்சனை இருக்குங்க. இது இந்த காசாக்குள்ள இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அமைப்பு மட்டும் இன்னைக்கு அஃபென்சிவ் மோடுக்கு போகல. ஒட்டுமொத்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புக்குமே வந்து இதுக்கு போறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறதா தெரியுது. ஏன்னா போன ஒரு 2-3 நாட்களுக்குள்ள வர்ற தகவல்கள், குறிப்பா வந்து ஐஆர்ஜிசி தலைமையில இருந்து வர்ற தகவல்கள், ஐஆர்ஜிசி தரப்புல இருந்து வர்ற தகவல்கள் எல்லாமே வந்து அதை தான் சஜஸ்ட் பண்ணுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேலிய எனிமி வந்து அடுத்த போருக்கான தயாரிப்பு நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு இருக்கான், எப்ப வேணாலும் வந்து தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத எச்சரிக்கையா சொல்லுது. அப்படி ஒரு வேலை நடந்ததுன்னா ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் இவங்க சொல்றாங்க. நம்மளுடைய பெஸ்ட் டிஃபென்ஸ்ங்கிறது நம்மளுடைய அஃபென்ஸ் தான் அப்படிங்கிறத ஐஆர்ஜிசி பொலிட்டிக்கல் செய்தி தொடர்பாளர் வந்து தெளிவா வெளிப்படுத்தி இருக்கிறார், கமாண்டர். ஸோ அதனால இதுல காசால இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இல்ல, இது ஒட்டுமொத்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எல்லா அமைப்புமே வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து மாத்துறதா தெரியுது. இனிமே வந்து நீ தாக்கி நான் பதிலடி கொடுக்கணுங்கிற இடத்த விட்டுட்டு நான் தாக்குறேன் அப்படிங்கிற இடத்த நோக்கி நகர போறாங்கிறது தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு சீரியஸ் த்ரெட் வந்து அவங்களுக்கு இருக்கு. அது லெபனான்லயும் சரி, ஈராக்லயும் சரி, யமன்லயும் சரி, காசால இருந்து வெஸ்ட் பேங்க் எல்லா பகுதிகள்லயும் அந்த மாதிரியான ஒரு நெருக்கடி வந்து இருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து எல்லா தரப்புல இருந்தும் தாக்குதலுக்கு ஏகாதிபத்திய தரப்பு தயாராகிட்டு இருக்கு. எல்லா தரப்புல இருந்தும் ஆட்களை தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லா பாசிபிலிட்டியும் பயன்படுத்துறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இவங்க ரொம்ப சீரியஸா வந்து இந்த பிரச்சனையை வந்து அணுக வேண்டிய நிலையில ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தரப்பும் இருக்கு. ஸோ அதனால இதுக்கு முன்னாடி இருந்த இந்த லாங் கேம்லாம் வந்து இனிமே பிளே பண்றதுக்கு அவங்க தயாரா இல்லைங்கிறது கிளியரா தெரியுது. அவங்களும் வந்து நீ அடிச்சன்னா திரும்ப அடிக்கிறது மட்டும் இல்ல, நீ அடிக்கிறங்கிறது வந்து அடிக்க போறேங்கிறது தெரிஞ்சதுனாலே அடிக்கிறதுக்கு இவங்க வந்து ஸ்ட்ராட்டஜியை வந்து மாத்தி இருக்காங்கிறது நமக்கு கிளியரா தெரியுது. அதுல ஒரு பகுதியா தான் வந்து இன்னைக்கு நடந்த இந்த இந்த தாக்குதல் நடவடிக்கையும் நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து இன்னொரு இடத்துல நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சர்வதேச நிகழ்வுகளும் ஒன்றா நடந்திருக்க அலாஸ்கால நடந்த அந்த மீட்டிங்கு. அந்த மீட்டிங் பத்தி அந்த மீட்டிங்ல வந்ததை எல்லாத்தையும் நான் எழுதினேன். பட் வந்து டெலிகிராம்ல வந்து முழுசா நான் எல்லாத்தையும் எழுதலை. ஏன்னா நீங்க பேசினதான் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு நான் அதை எழுதலை. அது என்ன நடந்துச்சு, என்ன பேசினாங்க, என்ன டிசைட் பண்ணாங்க அப்படின்றத நான் எதுவுமே எழுதலை தோழர்களுக்கு. ஸோ அதனால தோழர்கள் டெலிகிராம் கவனிச்சிருந்தீங்கன்னா டீட்டெயில் நான் எழுதிருக்க மாட்டேன். ஸோ நம்ம செந்தில் தோழர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அந்த அலாஸ்கா மீட்டிங்ல மிக முக்கியமா என்ன நடந்துச்சு, இதுல வந்து நிறைய இது ஒவ்வொரு மாதிரி வரும். நிறைய நியூஸ் சேனல் சொல்லியிருக்கோம், நம்ம பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். ஆனா 2 விஷயம் என்னை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா கவனிக்க வச்சுது. என்னன்னா, வெளியில இருந்து தூரமா இந்த மீட்டிங்கை தூரமா இருந்து பார்த்ததுல ஒரு தரப்பு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ இந்த நேரத்துல அமெரிக்காவுக்கும் ட்ரம்புக்கும் தேவை பணம். அந்த பணத்துக்கு சில தொழிலதிபர்களை அங்கிருந்து கொண்டு வந்து அவங்கள்ட்ட பில்லியன்ஸா வந்து ரஷ்யா கூட டைப் வச்சுக்கிட்டோம்னா பணம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு ஒரு தரப்பு சொன்னாங்க. இன்னொரு தரப்புல வந்து ஜான் போல்டன் பேசும்போது, முன்னாள் ஒரு டிப்ளமேட்ஸா இருக்காரு ஜான் போல்டன், நம்ம தோழர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அவர் பேசும்போது என்ன சொல்றாரு, ட்ரம்ப் தோக்கல ஆனா புட்டின் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு அந்த இதெல்லாம் சொல்லியிருந்தாரு. அந்த பேட்டி அந்த இது நடக்கும்போது, நிகழ்வு நடக்கும்போது நான் கவனிச்சுட்டு இருந்தப்ப சொன்னாரு. ஸோ இங்க என்ன நடந்திருக்கு, இதுல யாருக்கு இதுல வந்து உண்மையிலே சக்சஸ்? இதுல யாருக்கும் சக்சஸ் எல்லாம் நான் பார்க்கல. இதுல என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான். என்னன்னா நம்ம முன்னாடி பேசின மாதிரி தான், ரஷ்ய தரப்புங்கிறது
சில நெருக்கடிகளை எதிர்கொள்ளுது. ரஷ்ய தரப்பு இந்த போரை பொறுத்தளவுல இந்த போர் தொடர்பான விஷயங்கள்ல சில நெருக்கடிகளை எதிர்கொள்ளுது. அதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா இந்த செகண்டரி சாங்ஷன்ஸ்ல இந்தியா சைனாவுக்கு போற ஆயில வந்து தடை பண்றதுக்கான நடவடிக்கைகள்ல அமெரிக்கா ரொம்ப தீவிரம் காட்டுது. அதுதான் அவங்களுடைய கடைசி துருப்பு சீட்டா பயன்படுத்துறதுக்கு தயாராகிறாங்க. சோ இந்த நெருக்கடியை வந்து எதிர்கொள்ள வேண்டிய இடத்துலதான் வந்து ரஷ்யா இந்த மீட்டிங்க்கு வந்து ஒத்துக்குச்சு, இந்த சம்மிட்டுக்கு வந்து ஒத்துக்குச்சு. ஏன்னா இப்ப அவங்களுக்கு என்ன தேவையா இருக்குதுன்னா, இப்ப இந்தியா போன்ற நாடுகள் அவங்கள்ட்ட வாங்குற ஆயில், ஏன்னா இந்தியாவை வந்து நம்ப முடியல. இன்னைக்கு இருக்கிற சூழல் என்னன்னா, இந்தியாவில் இருக்கிற வெளியுறவுத்துறைங்கிறது என்ன மாதிரியான முடிவை வந்து எடுக்கும், எந்த அளவுக்கு ஸ்டெட்ஃபாஸ்டா இருக்கும். ஏன்னா அமெரிக்காவை எதிர்த்து பேசுறாங்க, ஆனா எதிர்த்து பேசுனாங்கன்னா அதுல எப்படி எந்த அளவுக்கு உறுதியா இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. நமக்கு தெரியும் இந்த 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 ஒட்டுமொத்த கேங்குமே வந்து எப்படி இயங்கிட்டு இருக்காங்கிறது தெரியும். சோ அதனால இதுல வந்து பெரிய குழப்பம் இருக்கு. இப்ப அவங்களும் அதை தான் பாக்குறாங்க. இவங்க வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, எந்த அளவுக்கு ஸ்டெட்ஃபாஸ்டா இருப்பாங்க, விட்டு கொடுக்காம இருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து சந்தேகத்துக்குரியதா இருக்கு. சோ அதனால இப்ப இந்த செகண்டரி சாங்ஷன்ஸை தள்ளி போடணும். அதுக்கு ஒரு கால அவகாசம் தேவை. தள்ளி போடணும்னா மத்த எல்லா பார்ட்னர்ஸையும் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு, அதுதான் வந்து இவங்களுடைய பிரதான முயற்சியா வந்து இந்த இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையில வந்து அவங்க கருத்துல கொண்டிருக்கிறாங்க. எனக்கு யுக்ரைனுக்குள்ள சைனாவுக்கு, அதாவது யுக்ரைனுக்குள்ள ரஷ்யாவுக்கும் மேற்கத்திய தரப்புக்கும் நடக்கிற சண்டைங்கிறது ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கிற சண்டை. அதுல எதுவும் புதுசான மாற்றங்களை எதுவும் கொண்டு வர போறது இல்ல. பேட்டில் ஃபீல்டுல வந்து ரஷ்யா வந்து வெற்றியை தான் அடையுது. இவங்களுடைய ஒட்டுமொத்த ஆயுதங்களும் வந்து அங்க எதுவும் பண்ண முடியல. நேட்டோவுக்கு எதிரான சண்டை தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு ஆல்ரெடி. சோ அதுல எதுவும் பெரிய மாற்றம் வந்து வந்துட போறது கிடையாது. போர்ல வந்து எந்த மாற்றமும் பெரிய மாற்றம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. எந்த வகையிலையும் வந்து நடந்துகிட்டு இருக்கிற முன்னேற்றத்தை வந்து ரிவர்ஸ் பண்றதுக்கு கூடிய அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லா இவங்கள்ட்ட எதுவுமே இல்லை. இவங்கள்ட்ட எந்த துருப்பு சீட்டுமே கிடையாது. சோ அதனால இதை பார்த்து அச்சமுற வேண்டிய அவசியம் வந்து ரஷ்யாவுக்கு கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு அச்சம் என்னன்னா, இந்த அவங்களுடைய பொருளாதாரங்கிறது தடைபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது குறிப்பா வந்து மற்ற நாடுகளை மிரட்டுறதன் மூலமா தங்களுக்கு நெருக்கடியை உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை சமாளிக்க வேண்டிய இடத்துலதான் வந்து இந்த சப்மிட்டை வந்து அவங்க ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு கிளியரா தெரியுது. அதுல வந்து அவங்க ஓரளவுக்கு சக்சஸ் ஆயிருக்கிறாங்க. இப்போ ரஷ்ய தரப்பு வந்து அதுல கொஞ்சம் சக்சஸ் ஆயிருக்கு. என்னன்னா, இந்த செகண்டரி சாங்ஷன்ஸ் பேச்சு வந்து இன்னைக்கு தள்ளி போடப்பட்டிருக்கு. ஸோ அந்த கால அவகாசம் அவங்களுக்கு தேவைப்படுது. இதுதான் அவங்களுடைய பிரதான நோக்கம். ரெண்டாவது மிக முக்கியமான நோக்கம், போன முறை நம்ம பேசினதுதான், ட்ரம்ப் பேசுறதும் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பேசிட்டு இருக்கிறதும் அவங்களுடைய உண்மையான நோக்கம் ஒண்ணுதானா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. எந்த அளவுக்கு கமிட்டடா இருக்கிறாங்க அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இதற்கு முன்னாடி இதே மாதிரியான சம்பவங்கள் வந்து ஈரானுக்கு எதிராக நடைபெற்ற போது கடைசியா வந்து அவங்க என்ன மாதிரியான முயற்சிகளை வந்து எடுத்தாங்க, என்ன மாதிரி டிசீவ் பண்ணி அந்த போரை வந்து திணிச்சாங்க அப்படிங்கிறத ரஷ்யா நேரடியா பார்த்திருக்கு. சோ அதனால இந்த இடத்துல நீங்க எடுத்த உடனே வந்து நிராகரிக்கவும் முடியாது, சொல்றத வந்து நிராகரிக்கவும் முடியாது. அதனால என்னதான் வந்து உண்மையாவே அவங்களுடைய மனசுல இருக்கு, அதெல்லாம் வந்து இவங்க எப்படி ஹேண்டில் பண்றது, உண்மையான நோக்கம் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. சோ இந்த டெஸ்ட் பண்ணாதான் உண்மையாவே தெரியும் இவங்களுடைய நோக்கம் என்ன, எந்த அளவுக்கு வந்து இவங்க கமிட்டடா இருக்கிறாங்க, என்ன மனநிலையில இருக்கிறாங்க, நம்ம சொல்றதை ஏத்துக்கக்கூடிய மனநிலையில இருக்கிறாங்களா, இல்ல வந்து கம்ப்ளீட்டா நம்மள்ட்ட பேசுனது ஒன்னும் செயல்படுறது ஒண்ணுமா செயல்பட போறாங்களா, என்ன திட்டம் வச்சிருக்காங்க, அடுத்த பிளான் இவங்க என்ன வச்சிருக்காங்க, இது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு ரஷ்யாவை பொறுத்தளவுல. சோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது எப்ப வந்து முழுமையா வந்து நடக்கும்னா, ட்ரம்ப்பை நேர்ல சந்திச்சு பேசும்போது மட்டும்தான் நடக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசுற விஷயங்கள் எல்லாமே வேற. நேரடியா ட்ரம்ப் சந்திச்சதுக்கு அப்புறம் நடக்கிற விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுலதான் வந்து கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சோ அதற்காக தான் இந்த மீட்டிங் வந்து அவங்க ஓகே சொன்னாங்க. இப்ப அந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து அவங்க கரெக்டா அவங்களுடைய திட்டமிடல்ல தெளிவா வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து இன்னைக்கு பிளே அவுட் ஆயிட்டு இருக்கு. திரும்ப வந்து ட்ரம்ப் வந்து எப்படி ஹேண்டில் பண்றாங்க, ட்ரம்ப் வந்து எப்படி விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்றாரு, குறிப்பா சொன்னா ஐரோப்பிய நாடுகள், நேட்டோ நாடுகளை எப்படி ஹேண்டில் பண்றாரு, யுக்ரைனை எப்படி ஹேண்டில் பண்றாரு, யுக்ரைன் ஐரோப்பிய நாடுகள் சேர்த்து எப்படி வந்து ட்ரம்ப்பை ஹேண்டில் பண்றதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க, அதுக்கு ட்ரம்ப் எப்படி ரியாக்ட் பண்றாரு, இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டடியிங் ப்ராசஸ்ல தான் இருக்கு ரஷ்யா.
ஸோ இப்ப இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாதான் வந்து அவங்களுடைய முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து, அதாவது அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு முடிவு எடுக்க முடியும். முடிவை வந்து தெளிவா எடுக்கும். ஸோ அதுக்கான விஷயத்துல வந்து ரஷ்ய தரப்பு கிளியரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான ஒரு டெஸ்டிங் முயற்சியா தான் வந்து இந்த சப்மிட்டை வந்து அவங்க பார்த்துருக்காங்க. அது கிளியரா தெரியுது. இப்ப அதே வந்து அமெரிக்கன் தரப்புல இருந்து பார்க்கும்போது, அமெரிக்கன் தரப்பு வச்ச டிமாண்டுங்கிறது ஃபர்ஸ்ட் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணா மட்டும்தான் வந்து இந்த செகண்டரி சாங்ஷன்ஸ் வந்து நான் ரிலீஸ் பண்ணுங்கிறது தான் ட்ரம்ப் கொடுத்த நெருக்கடி. ஆனா அதுல இருந்து பின்வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, பேட்டில் ஃபீல்ட்ல தோல்வி அடைறீங்க, போர்ல வந்து தோல்வி அடைறீங்க. தோல்வி அடைகிறவன் டிமாண்ட் பண்ண முடியாது. நெகோசியேஷன்ல தோல்வி அடைகிறவன் கையை ஓங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது இன்னைக்கு கிளியரா தெரியுது. ட்ரம்ப் வந்து ஏத்துக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. இப்ப ட்ரம்ப் இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்து ரஷ்ய தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட விஷயத்த வந்து ஏத்துக்கிட்டாரு. என்னன்னா, போர் நிறுத்தங்கிறது உடனடியா பண்ண முடியாது. முதல்ல வந்து அமைதி பேச்சுவார்த்தைங்கிறது அந்த டீல் வரணும். அதாவது அடிப்படை பிரச்சனைகளுக்கான பேச்சுவார்த்தை முடிவு வந்து எட்டப்படணும். அந்த பேச்சுவார்த்தை அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் தான் போர் நிறுத்தம்ங்கிறது வரும் அப்படிங்கிறத ரெட்டாரிக்கலி ஒத்துக்கிட்டாரு. அது செயல்பாட்டுக்கு வருமா வராதாங்கிறது அடுத்த விஷயம். ரெட்டாரிக்கலி அதை வந்து ஒத்துக்கிட்டாரு. பேச்சுவார்த்தையில இதுதான் வந்து முடிவெட்ட முடியும், இப்படிதான் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவரு ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவரு ஒத்துக்கிட்டது மட்டும் இல்ல, ஐரோப்பிய ஒன்றிய தரப்பையும் ஒத்துக்க வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு வேற வழி கிடையாது. யுக்ரைனிய தரப்பையும் வந்து ஒத்துக்க வச்சுக்கிட்டு. ஸோ இப்ப இதுதான் வந்து முக்கியமான மாற்றம் வந்து அமெரிக்கன் தரப்புல இருந்து நடந்திருக்கு. ஸோ இப்ப இந்த மாற்றம் உருவாகிறதுக்கு அடிப்படையா இருந்தது இந்த சம்மிட் தான். இப்ப இந்த சம்மிட்ல ரஷ்ய தரப்பினுடைய நிலைப்பாட்டை வந்து ட்ரம்ப் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் வந்து அவங்க இதுக்கு மேல வந்து அவங்க இறங்கி வர மாட்டாங்கிறத கிளியரா புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ இப்ப இதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ண வேண்டிய இடத்துல அவரு தன்னை தகவமைச்சது மட்டும் இல்ல, தன் கூட இருக்கிற அலைசியும் வந்து தகவமைக்கிறாரு. ஸோ இப்ப இதெல்லாம் வந்து ரொம்ப இயல்பா நடக்குது. இப்ப இதுல என்னன்னா, இந்த சம்மிட் நடந்து முடிஞ்ச உடனே இவனுங்க எல்லாரும் வந்தானுங்க, உட்கார்ந்து பேசினானுங்க, எல்லாருமே அதுக்கெல்லாம் ஓகே சொல்றானுங்க. இது மிகப்பெரிய சந்தேகத்திற்குரியது. என்னன்னா, இப்படி வந்து இவனுங்க பண்றானுங்கன்னா கண்டிப்பா பின்னாடி வந்து ஒரு பெரிய திட்டமிடல் இல்லாம இதெல்லாம் பண்ண போறதே கிடையாது. சோ இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து அது சொல்லி வச்ச மாதிரி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய பிளான வந்து பின்னாடி வந்து வச்சிருக்கிறாங்க. சோ இப்ப அந்த பிளான் என்ன அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. சோ அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா தான் ரஷ்ய தரப்பு இந்த மீட்டிங் வந்து அணுகு. இல்ல, ஐரோப்பிய நாடுகள் இறங்கி வந்ததை இப்ப எல்லாரும் என்ன பாக்குறாங்கன்னா, ஐரோப்பிய நாடுகள் வந்து ஒன்னா சேர்ந்து அமெரிக்காட்ட போனதே நீங்க ஒட்டுமொத்தமா அமெரிக்காட்ட அடகு வச்சுட்டீங்கடா அப்படின்னு எல்லாமே ஐரோப்பிய முழுக்க எல்லாரும் பேசுற மாதிரியான இடத்துக்கு போயிருச்சு. இதை நீங்க தொடக்கத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தீங்க. இங்கிலாந்து கிட்ட இருந்து எப்போ வந்து 50கள்ல வந்து பதவி போச்சோ அதை வந்து அமெரிக்கா பிடிச்சது, அமெரிக்கா கூட போய் ஒட்டிக்கிச்சு இங்கிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. இப்போ ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளும் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, நம்ம காசு போட்டுக்கிட்டே இருக்கு, காசு கரைஞ்சிக்கிட்டே இருக்கு, இந்த உக்ரைன் மேல நம்ம காசு போட்டுக்கிட்டே இருக்கோம், அதுக்குனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, இப்ப எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணா போதும் அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருப்பாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இவங்களை யாருமே கன்சிடர் பண்ணாம நேரடியா வந்து அவர் 2 தடவை போன்ல பேசிட்டாரு, இப்ப நேரடியா வர சொல்லிட்டாரு, அமெரிக்காக்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. அங்க வந்து நாங்கெல்லாம் இங்க வந்து இது போட்டு வச்சிருக்கிறோம், அரசு வாரண்ட் போட்டு வச்சிருக்கோம், எங்களெல்லாம் மதிக்காம கூப்பிட்டாரு, இதையும் விட்டுட்டோம்னா அப்படியே நம்ம போயிருவோம், இப்போதைக்கு நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிடுவோம் அப்படின்னு இடத்துக்கு தானே வருவாங்க. இதுக்கு பின்னாடி இவங்க என்னத்த ப்ரோக்ராம் வச்சுக்க முடியும்? இதுக்கு பின்னாடி என்ன சதி வேலை செய்ய முடியும்னு நான் கேட்கிறேன். அப்படி ஒண்ணுமே இருக்காதுன்ற. இல்ல, இது எல்லாமே வந்து நாடகமா தான் நான் பாக்குறேன் பர்சனலா. என்னன்னா, இது எல்லாமே இம்மீடியட் மாற்றங்கள். இப்ப ரஷ்யாவினுடைய பிரசிடண்ட சந்திச்ச உடனே அது வரைக்கும் சீஸ்ஃபயர் வந்து அனௌன்ஸ் பண்ணலைன்னா நான் சாங்ஷன்ஸ் போட்டுருவேன், செகண்டரி சாங்ஷன்ஸ் வந்து எனாக்ட் பண்ணுவேன், எல்லாருக்கும் சாங்ஷன்ஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மனுஷன் புட்டினை சந்திச்ச உடனே எல்லா முடிவுகளையும் மாத்திக்கிட்டு பேக் அடிச்சுட்டு, இல்ல சீஸ்ஃபயருங்கிறது உடனடியா பாசிபிள் கிடையாது, போர் நடந்துகிட்டு இருக்கும் போதே நம்ம பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம், பேச்சுவார்த்தை முடிவுக்கு அப்புறம் தான் வந்து சீஸ்ஃபயரை கொண்டு வர முடியும்னு சொல்லி தன்னுடைய முடிவை வந்து கம்ப்ளீட்டா மாத்தினதே பெரிய சந்தேகத்திற்குரிய நிகழ்வு தான். சோ அதான் நான் சொல்றேன். இப்ப என்னன்னா, இது எல்லாத்தையும் நீங்க இப்ப இது வந்து இந்த டிஸ்டப்ஷன் முயற்சிங்கிறது உங்களுடைய எல்லா டிப்ளமேட்டிக் சேனல்லயும் வந்து இந்த டிசப்ஷன் முயற்சிங்கிறது நடக்குது. சோ இததான் வந்து நம்ம ஈரான்ல பார்த்தோம். ஈரான்ல என்ன பண்ணாங்க, பேச்சுவார்த்தை வந்து சுமூகமா போகுது, எதிர்பார்த்ததை விட சுமூகமா போகுதுங்கிற மாதிரிதான் வந்து உலகத்துக்கு சொல்லிட்டு இருந்தாங்க.
இதை ஈரானும் நம்புற அளவுக்கு வந்து அவங்க வந்து கட்டமைப்புகளை பண்ணியிருந்தாங்க. கடைசியா இன்பிட்வீன்ல என்ன நடந்தது, இந்த பேச்சுவார்த்தை வந்து முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நீங்க பேசுறாங்க. இப்ப ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ரொம்ப கடுமையா வந்து சீஸ்ஃபயருங்கிறத தான் உடனடியா வந்து ஏற்படுத்தணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தவனுங்க, திடுதுப்புன்னு இன்னைக்கு வந்து ட்ரம்ப் ஒத்துக்கிட்டதுக்கானால, ட்ரம்ப் வந்து மாத்தி பேசுறதுனால இவனுங்களும் போய் அதுதான் சரியான முடிவு, அதையே வந்து ஒத்துப்போம், உடனடியா வந்து சீஸ்ஃபயர் பாசிபிள் கிடையாது, அதனால வந்து நம்ம பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு முடிவு கொண்டு வர்றோங்கிறது தான் முக்கியமானது. அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு முடிவு கொண்டு வந்தோம்னா நம்ம போர்ஸ் கொண்டு போய் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளினுடைய போர்ஸ் வந்து அங்க அமைதிப்படையா நிறுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கு பேச ஆரம்பிக்கிறானுங்க. சோ இதெல்லாம் வந்து எப்படின்னா இவனுங்களுடைய முடிவுலயே வந்து பெரிய மாற்றம் நடந்திருக்கிறது தெரியுது கிளியரா. இது எப்படி நடந்தது அப்படின்னா இது எல்லாமே திட்டமிட்டு நடத்துறதா தான் தெரியுது. என்னன்னா அதை தான் சொல்றேன், இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளான் இருக்கு. இது என்ன பிளான்னா, இவனுக்கு வந்து இந்த கான்ஃபிளிக்ட ஒண்ணு ஃப்ரீஸ் பண்ணணும். இந்த இடத்துல வந்து எப்படி இட்லிப்ல கொண்டு போய் அஸ்தானா உடன்படிக்கைக்கு அப்புறம் இந்த டெரரிஸ்ட் எலமெண்ட் HTS டெரரிஸ்ட வந்து கொண்டு போய் எப்படி இட்லிப்ல வந்து நிறுத்தி அங்கிருந்து மீண்டும் வந்து பயிற்சி எல்லாம் கொடுத்து மீண்டும் கொண்டு வந்து சிரியா வந்து வீழ்த்தினாங்களோ, அதே மாதிரியான ஒரு ஒரு கான்ஃபிளிக்ட ஃப்ரீஸ் பண்றதுக்கான முயற்சியா தான் வந்து இப்போ இவனுங்க எல்லாரும் ஓகே சொல்லி வர்றதா தெரியுது. சோ இப்ப இதுதான் அடுத்த திட்டமிடலா இருக்கு. ஏன்னா இப்போ ரஷ்யா வந்து இதெல்லாம் சொல்லுது, சரி இது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன், ஆனா நீ வந்து போர் நிறுத்தத்தை அறிவி அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து இவங்களை ஏன்னா இப்ப அதுக்கப்புறம் என்ன பேசி இருக்கிறாங்கன்னா $100 பில்லியன் வந்து யுக்ரைனுக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கடன் கொடுக்குது. அந்த $100 பில்லியன் வந்து அவன் அமெரிக்காவோட வெப்பன் வாங்குறதுக்காக ஆர்டர் கொடுக்குறான். அந்த $100 பில்லியன் வெப்பனை அமெரிக்கா கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இப்ப இன்னைக்கு இருக்கிற டீல். அதுல $50 பில்லியன் யுக்ரைனுக்குள்ள ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு, குறிப்பா வந்து லாங் ரேஞ்ச் ட்ரோனு, லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் தயாரிக்கிறதுக்கான தொழிற்சாலைக்கு முதலீடு பண்றதுக்கு அமெரிக்கா போகுது, அமெரிக்க நிறுவனங்கள் போகுது. சோ இதுதான் வந்து அந்த அவனுக்கு பேசிக்கிட்டு இருக்கிற டீலு. இப்ப இது எதுக்காக பண்றாங்கன்னா, ஏற்கனவே இட்லிப்ல என்ன நடைமுறையை பயன்படுத்தினாங்களோ அதையே தான் இங்க பண்றதுக்கு தான் போறானுங்க. ஏன்னா லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் தயாரிச்சு எங்க தாக்க போறானுங்க, யுக்ரைனுக்குள்ள வந்து லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் தயாரிச்சானுங்கன்னா இதுக்கப்புறம் வந்து நடக்க போற வந்து அவனுங்க நேரடியா ரஷ்யாவினுடைய இன்னர் பார்ட்டுக்குள்ள நடத்துறதுக்கு தயாராயிருக்கிறானுங்க. சோ அததான் வந்து அவனுங்க தயாரிப்பு பணிகள்ல ஈடுபடுறதுக்கு போறானுங்க. அப்போ இந்த ஒட்டுமொத்த டிசப்ஷன் முயற்சியுமே வந்து ரஷ்யா வந்து இதுல ட்ராப் பண்ணிட்டு அமைதி பேச்சுவார்த்தையை உருவாக்கி அதுல ஒரு எதை வேணாலும் ஓகே சொல்லிட்டு அவனுங்க, ஏன்னா அப்படிதான் இருந்து நடந்துகிட்டு இருக்காங்க, அதுக்கும் ஓகே சொல்லிடுவாங்க, ஆனா எதையுமே மதிக்க மாட்டாங்க. சோ அதை நோக்கி தான் அவனுக்கு போறாங்க. ஏன்னா இவனுக்கு அக்ரிமெண்ட் இன்கேப்பபிள், எல்லாத்தையும் ஓகே சொல்றது. சரி ஓகே, அதெல்லாம் பண்ணிடலாம், சரி ஓகே, இதுதான் வேணுமா, சரி ரைட்டு, அதெல்லாம் எடுத்துக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு கடைசியா வந்து பின்னாடி வந்து முதுகுல குத்துற வேலையை தான் வந்து பண்ண போறானுங்க. அதுக்குதான் இந்த டிசப்ஷன் முயற்சி நடக்கிறதான்னு தெரியுது. சோ அதனால இதுல மேலோட்டமா பார்த்தோம்னா இது வந்து பெரிய வெற்றி மாதிரி நமக்கு தெரிஞ்சதுனாலும் ரஷ்ய தரப்புக்கு உள்ளுக்கு வச்சு இதுல பார்க்கும்போது பெரிய அளவுக்கு ஒரு பெரிய ஏமாற்று வேலை வந்து நடக்கிறது தான் கிளியரா தெரியுது. சோ இது கம்ப்ளீட்டா ஏமாற்று வேலைக்கான முயற்சி தான் நடக்குது. பார்க்கலாம் எப்படி இதை ரஷ்யா ஹேண்டில் பண்ண போகுது அப்படின்னு தான் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன பிறகு தான் அதை நான் ஃபீல் பண்ணுறேன், மேபி இதுலேருந்து இந்த பேக்கப்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் அந்த இதையே சொல்ல மறந்துட்டேன், அந்த $100 பில்லியன் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்றத நான் அந்த நினைப்பே இல்லை. அதனாலதான் நான் கேட்டேன் என்ன ஒரு பிளான் அவங்கள்ட்ட இல்லையே அப்படின்னு. ஆனா இங்க விஷயமே வேற மாதிரி போகுது. இல்ல விஷயம் என்னன்னா தோல, நீங்க சொன்ன விஷயத்திலயுமே நம்ம ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு போரை நிறுத்தணுங்கிற நோக்கம், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு இதுல பெரிய லாபம் கிடையாது, நஷ்டம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்த போர்னால லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. அவனுக்கு என்ன அடிப்படையில வந்து இந்த போருக்கு வந்து உதவி பண்ணி அமெரிக்காவினுடைய ஹெஜமோனியை காப்பாத்துறதுக்காக போறான்னா, அவனுங்க ஒட்டுமொத்தமா குளோபல் டாமினன்ஸ வந்து அமெரிக்கா இழந்துருச்சுனாக்க தன்னுடைய டாமினன்ஸ் இழந்து போயிடும் அப்படிங்கிறது தான் அவனுங்களுக்கு இருக்கிற பயம். அவனுங்க இவ்வளவு காலம் வந்து உலகத்துல வந்து சுரண்டல் பண்ணிக்கிட்டு இருந்ததே அமெரிக்காவினுடைய இராணுவத்தை காட்டி தான், அமெரிக்காவினுடைய பவரை காட்டி தான் வந்து அவனுங்க சுரண்டிக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ அதெல்லாமே சேர்ந்து ஒட்டுமொத்தமா போகுது. அமெரிக்கன் ஹெஜமோனி போயிருச்சுன்னா நம்மளாலையும் வந்து அந்த ப்ரிவிலேஜை வந்து அனுபவிக்க முடியாதுங்கிற இடத்துலதான் இன்னைக்கு அவனுக்கு சிந்திக்கிறாங்க.
இதுல இந்த போரை பொறுத்தளவுல அவனுங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. அவனுங்க லாபம் எல்லாமே அமெரிக்காவை சார்ந்த லாபம். அமெரிக்கா வந்து லூஸ் பண்ணிடுச்சுன்னா அவனுங்களும் லூஸ் பண்றதாதான் அவனுங்க பாக்குறானுங்க. அந்த பின்னணியில தான் பாக்குறானுங்களே தவிர நேரடியா ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இந்த போர்னால பெரிய நஷ்டம் தானே தவிர எந்த லாபமும் கிடையாது. இந்த போர் தொடர்றதுனாலயும் எந்த லாபமும் கிடையாது. ஆனா இந்த போருங்கிறது அமெரிக்கன் ஹிஜோமனியை காப்பாத்துறதுக்கான போர். அமெரிக்கன் ஹிஜோமனி லாஸ் ஆயிடுச்சுன்னா இவனுங்களுடைய ஒட்டுமொத்த பிரிவிலேஜும் போயிடும் அப்படிங்கிறது தான் இவனுங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கல். அதற்காக தான் இந்த போருக்கு எல்லாத்துக்கும் கூட போறானுங்க. ஐ திங்க் நீங்க அதை அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா இவனுங்க நேரடியா வந்து இவங்களுக்கு என்ன கிடைக்குது, இது வந்து இவனுங்க போற முடிக்கணும்னு தானே யோசிப்பானுங்க அப்படின்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. இவனுங்க பாக்குறது வேற கண்ணோட்டத்துல பாக்குறானுங்க போற. புரியுது தோழர். பார்க்கலாம் அடுத்த நிகழ்வு எப்படி போகுதுன்னு. வேற ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா தோழர்களுக்கு? லெபனான் தொடர்பா, லெபனான்ல ஹெஸ்புல்லா வந்து டிசார்ம் பண்றதுக்கான முயற்சி ரொம்ப தீவிரமா நடக்குது. அதுல குறிப்பா சொல்ல போனா ராணுவத்துக்கிட்ட தான் வந்து பிளான் கேட்டிருக்காங்க டிசார்ம் பண்றதுக்கான பிளானு. ராணுவம் வந்து அந்த பிளானை கொடுக்கணும். அது கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து டிசார்ம் பண்ணுங்கிறது தான் இப்ப அவனுடைய நோக்கமா வச்சிருக்கிறானுங்க. அப்படி ஒருவேளை டிசார்ம் பண்ணறதுக்கு அரசாங்கத்தினால முடியலன்னா ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகள் மூலமா லெபனானை இன்வைட் பண்றதுக்கான முயற்சிகள் வந்து பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அது கிட்டத்தட்ட இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்று சிரியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்னு சொல்லிக்கிற சபாயினியும் இஸ்ரேலினுடைய டெலிகேஷனும் பாரிஸ்ல சந்திச்சு பேசுது அமெரிக்காவினுடைய முன்னிலையில. இதுல என்னன்னா இது வரைக்கும் சிரியன் அரசாங்கம், இப்ப இருக்கிற சிரியன் அரசாங்கம் ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகள் வெளிப்படையா நாங்க இஸ்ரேல் கூட பேசணுங்கிறத இது வரைக்கும் ஒத்துக்கிட்டதே இல்லை. எல்லாமே வந்து ரூமர்ஸா தான் வந்துகிட்டு இருந்தது. இப்ப நேரடியா அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரியினுடைய ஸ்டேட்மெண்டாவே வெளியிட்டு இருக்கிறானுங்க இஸ்ரேல் டெலிகேஷனை சந்திச்சு பேசுறோங்கிறத. சோ இவ்வளவு நாள் போட்ட அவனுங்க நாடகம் எல்லாமே இன்னைக்கு வெளிப்படையா அபிஷியலா வெளியில வந்துருச்சு. ஃப்ராடு பசங்கிறது. அவனுங்க ஒட்டுமொத்தமா அவனுங்க இஸ்ரேலுக்கு எதிராலாம் ஒரு காலமும் செயல்பட போறவனுங்க கிடையாது. இஸ்ரேல் கூட இணைந்துதான் வந்து செயல்படுறாங்க. அவனுங்க இந்த ஒட்டுமொத்த பிளானுமே இந்த அல் கொய்தா ஐசிஸ் தீவிரவாதிகள் உருவானதுக்கான அடிப்படையே அமெரிக்கன் ஹிஜோமனியை பாதுகாக்கிறதுக்கு தான். ஸோ அதை அன்னைக்கு தெளிவுபடுத்திட்டானுங்க. இதுக்கு மேல வந்து மறைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அந்த இடத்த நோக்கி நகர்ந்துட்டானுங்க. ஸோ இப்போ வந்து அவனுங்களை பயன்படுத்தி லெபனானுக்குள்ள ஹெஸ்புல்லாவை அழிக்கிறதுக்கான ஒரு முயற்சியை வந்து தீவிரமா செயல்படுத்துறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறானுங்க. ஐ திங்க் வந்து அடுத்து பெரிய அளவுக்கு அதுதான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ப்ராப்ளம் என்னன்னா லெபனானுடைய ராணுவம் இது வரைக்கும் அந்த பிளானை கொடுக்கல, என்ன பிளான் பண்ணுங்கிறத. இன்னும் சொல்ல போனா லெபனானுடைய ராணுவ தலைமை, இன்னைக்கு இருக்கிற ராணுவ தலைமை ரடால்ஃப், அவர் பேர் முழுமையான பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் வந்து ராணுவ கமாண்டர், அவரு தான் வந்து சீஃபா இருக்கிறாரு. அவரு ஒரு ஃபினரல் ஃபங்க்ஷன்ல தெற்குல நடந்த ஒரு அந்த அந்த வீரர்கள் உயிரிழந்த சம்பவத்துக்கு போகும்போது அந்த குடும்பத்துக்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்கிறாரு, ஒரு காலத்திலயும் நம்ம மக்களுக்கு எதிராக நாங்க வந்து சண்டைக்கு போக மாட்டோம், அதை மட்டும் உறுதியா சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. அநேகமா ராணுவம் வந்து போகாது, ராணுவம் வந்து ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக ஆயுதத்தை பயன்படுத்துறதுக்கு ஒத்துக்காதுங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற நிலைமையா இருக்கு. அப்படி அது ஒத்துக்கலைன்னா ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகள் மூலமா லெபனானுக்குள்ள இன்வேஷன் வந்து பண்றதுக்கு தயாராயிட்டானுங்கிறது தெரியுது. அதுதான் அவங்களுடைய திட்டமா இருக்கு. ஒருவேளை ராணுவம் வந்து ஒத்துக்கிட்டு ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக வந்து தன்னுடைய ஆயுதங்களை பயன்படுத்த போனுச்சுன்னா பெரிய புரட்சி வந்து லெபனானுக்குள்ள வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனா அங்க இருக்கிற லெபனானுக்குள்ள இருந்து வரக்கூடிய தகவல்கள் என்ன சொல்லுதுன்னா நவாஸ் சலாமினுடைய அரசாங்கம் வீழ்த்தப்படும், கிளர்ச்சி நடக்கும். இன்னும் சொல்ல போனா சண்டையே நடக்காம அந்த அரசாங்கம் நீக்கப்பட்டு கிளர்ச்சியில புது அரசாங்கம் உருவாக்கும் அப்படிங்கறதுதான் சொல்றாங்க. இன்னும் பர்டிகுலரா சில பேர் சொல்றது என்னன்னா ஒருவேளை அந்த முயற்சி வந்து செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னா அடுத்த நிமிஷம் ஹெஸ்புல்லா அரசாங்கத்தை தன்னுடைய கையில எடுத்துரும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற அவங்க சொல்ற தகவலா இருக்கு. ஸோ அதனால லெபனான்ங்கிறது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு. எப்ப என்ன மாறுங்கிறது லெபனானை பொறுத்தளவுல தெரியல. அந்த அளவுக்கு சீரியஸான ஒரு கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கு.
இதுல நேற்று முன்தினம் நினைக்கிறேன் SSNP அப்படின்னு சொல்ற சிரியன் நேஷனலிஸ்ட் பார்ட்டி, அந்த அமைப்பு ஒரு இடதுசாரி அமைப்பு, சிரியன் சோசியலிஸ்ட் நேஷனலிஸ்ட் பார்ட்டி, அந்த அமைப்பு ஒரு கூட்டத்தை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கு. குறிப்பா சொன்னா ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள், ரெசிஸ்டன்ஸ் கட்சிகளினுடைய கூட்டத்தை வந்து கூட்டியிருக்கு. அதுல அவங்க தெளிவா சொல்லி இருக்கிறாங்க, அரசாங்கம் ஒரு காலத்திலயும் எங்களுக்கு எதிராக திரும்ப கூடாது, நீங்க சண்டை போட வேண்டியது, ராணுவம் சண்டை போட வேண்டியது இஸ்ரேல் எனிமிக்கு எதிராக தான் நீங்க சண்டை போடணும், எங்களுக்கு எதிராக சண்டை போடக்கூடாது. அந்த நம்பிக்கை இருக்கு, ராணுவம் வந்து எங்களுக்கு எதிராக வராதுங்கிற நம்பிக்கை இருக்கு. நாங்க எங்களுடைய முழு ஆதரவை வந்து ஹெஸ்புல்லாவுக்கும் மற்ற ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளுக்கும் தெரிவிக்கிறோம். நாங்க தொடர்ந்து வந்து இஸ்ரேல் எனிமியை எதிர்த்து சண்டை போடுவோம், எங்க வீரர்களை எதிர்த்து நாங்க சண்டை போட மாட்டோம், அந்த நிலைக்கு எங்களை தள்ளிடாதீங்க அப்படிங்கிறத இன்னைக்கு கூட்டம் போட்டு 2 நாளைக்கு முன்னாடி பேசி இருக்கிறாங்க. சோ கிட்டத்தட்ட வந்து லெபனான் மக்களும் அந்த மனநிலையில தான் இருக்கிறாங்க. ஒருவேளை வெளிநாடுகளினுடைய அழுத்தத்தினால லெபனான் ஆர்மி லெபனான் மக்களுக்கு எதிராக திரும்பினுச்சுன்னா அந்த நாட்டுல வந்து ஆட்சி எந்த நிலைக்கு போகும் தெரியல. என்ன சொல்ல போனா கம்ப்ளீட் ஆட்சி மாற்றம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் தெளிவா தெரியுது. அது என்ன மாதிரியான ஆட்சி மாற்றமா இருக்கும்னு நமக்கு தெரியல, சொல்ல முடியல. ஹிஸ்புல்லா வந்து அப்பவே இஸ்ரேல வெளியேற்றினப்போ, அது தொடக்க காலகட்டத்தில் வந்து சிரியாவே வெளியேற்றினப்போ மக்கள் மிகப்பெரிய அளவில் கொண்டாடினாங்க. அந்த டாக்குமெண்ட்ரிலாம் எடுத்து பார்த்தா ஹிஸ்புல்லா தான் லெபனான் இஸ் ஈக்குவல் டு ஹிஸ்புல்லா இஸ் ஈக்குவல் டு லெபனான் அப்படின்னு சொல்லி பேனர்லாம் பிடிச்சதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அன்றைக்கே வந்து அவங்க வந்து ஆட்சியை கைப்பற்றிருக்கணும். நான் கூட உங்கள்ட்ட பர்சனலா பேசும்போது சொன்னேன், ஏன் அதை விட்டாங்க இவங்க? அப்பவே ஆட்சியை எடுத்திருக்கணும். எவனா ஆட்சியை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறான், அந்த நாட்டையே விடுதலை வாங்கி கொடுத்துருக்காங்க, அவங்க அன்னைக்கு ஆட்சி எடுத்திருக்கணுமே அப்படின்னு. அந்த என்ன காரணத்தினால அன்னைக்கு விட்டாங்கன்னு தெரியல. மேபி அன்றைய சூழ்நிலை காரணத்தினாலயா, இல்ல அங்க பக்கத்துல ஏற்கனவே ஈராக் வார் நடந்துட்டு இருந்துச்சு, அதுக்கு அடுத்தடுத்து வேற சூழ்நிலை சரியில்லைன்ற காரணத்தினால அதை விட்டாங்களா தெரியல. மேபி இப்ப எடுத்துட்டாங்க. இல்ல ஒரு காரணம் தான் என்னன்னா, உள்ளூருக்குள்ள மக்களுக்கு இடையிலான பிளவு உருவாயிடக்கூடாதுங்கிறது தான். ஓகே ஓகே ஓகே. சிவில் வார் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஆனா அங்க ட்ரிப்போலின்ற சொல்லக்கூடிய அந்த வடக்கு லெபனான் பகுதியில பாத்தீங்கன்னா, இவங்க கவர்மெண்ட், இந்த பொம்மை அரசு வந்து ஒரு இது போட்டுச்சு, தீர்மானம் போட்டுச்சு, ஹெஸ்புல்லாவோட ஆயுதத்தை வாங்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எதிர்தரப்புல இருக்கிறவங்க வந்து இதுல வாகன பேரணி போறாங்க, கொண்டாட்டமா. உள்ளுக்குள்ளேயே அந்த ட்ரிப்போலி பெரும்பாலும் சன்னி இஸ்லாம் பிரிவு சார்ந்த மக்கள் வாழக்கூடிய பகுதி. அதுல வந்து பெரிய அளவுக்கு இந்த டக்ஃபீரி டெரரிஸ்ட் சிம்பத்தைசர்ஸ் பெரிய அளவுக்கு நிறைய இருக்கிறாங்க அங்க. அதெல்லாம் வந்து அமெரிக்காவால திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட அமைப்புகள் வந்து இன்ஃபில்ட்ரேட் ஆயிருக்காங்க அந்த சமூகத்துக்குள்ள. இது வந்து நீங்க செய்மூர் ஹெர்ட்ஸ் எழுதின ரீடைரக்ஷன்ங்கிற அந்த ஆர்டிக்கல்ல பாத்தீங்கன்னா தெரியும், எப்படி எல்லாம் வந்து லெபனானுக்குள்ள சன்னி இஸ்லாம் பிரிவுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணி ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்குங்கிறத பத்தி அப்பவே வந்து இவர் எழுதியிருக்கிறாரு செய்மூர் ஹெர்ட்ஸ். அதுதான் நடந்திருக்கு ஆக்சுவலா. என்னன்னா இந்த டக்ஃபீரி எலமெண்ட்ஸ், அதாவது குறிப்பா இந்த வகாபி டெத் ஸ்குவாடு, இந்த HTS, ஐசிஸ், அல்கொய்தா, இவனுங்களை எல்லாத்தையும் வந்து உருவாக்கி எப்படி அந்த பகுதி சிரியாவை பொறுத்தளவுல வந்து சிரியா அந்த லெவாண்ட் பகுதியை வந்து எப்படி அவங்க திட்டமிட்டு உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, இந்த கிட்டத்தட்ட ஹெஸ்புல்லா, ஈராக்கி ரெசிஸ்டன்ஸ், ஈரான் தான் முதல்ல, ஈராக்கி ரெசிஸ்டன்ஸ் கூட அப்புறம் தான் ஈரான் ஹெஸ்புல்லா, இது ரெண்டுக்கு எதிராக எப்படி இந்த செக்டேரியன் டிவிஷனை உருவாக்கி அதுல வந்து ஹெஸ்புல்லா வந்து எப்படி வீழ்த்துறது அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து இந்த ஒட்டுமொத்த பிளானையும் போட்டு ஐசிஸ் எல்லாம் உருவாக்கி கொண்டு வந்தது. ஸோ அந்த பின்னணியில தான் இப்பவும் வந்து திட்டமிடல் நடக்குது. அப்ப அதுலதான் வந்து இந்த ட்ரிப்போலில எல்லாம் பெரிய அளவுக்கு இந்த டக்ஃபீரி எலமெண்ட்ஸ் இன்ஃபில்ட்ரேட் ஆயிருக்கிறாங்க. அதுதான் அங்க நிறைய ஏகப்பட்ட பிளவுகள் நல்லாவே கண்கூடா தெரியுது. எப்படி நடக்க போகுதுன்னு. பெரிய பிளவுலாம் இல்ல தோழர், லெபனானுக்குள்ள பெரிய பிளவுலாம் இன்றைய நிலையில் இல்ல தோழர். மத்த எல்லா சமூகமுமே வந்து ரெசிஸ்டன்ஸ் அவசியம் வந்து ஹெஸ்புல்லாவுக்கு ஆதரவா தான் இருக்கு. இல்ல அது இங்க எல்லாமே
இல்ல இதுல இங்க நான் கொஞ்சம் ரெண்டு விளக்கம் ரெண்டு மூணு குரூப் இருக்கானுங்க தோழர். ஒண்ணு வந்து மெரனைட் கிறிஸ்டியானிட்டி கம்யூனிட்டியை சார்ந்த அந்த பாசிஸ்ட் பார்ட்டி, ஓகே. பிலாஞ்சிஸ்ட் பார்ட்டி, சமீர் ஜார்ஜியாவோட பார்ட்டி. அவனுங்க ம். வந்து எப்பவுமே அமெரிக்காவுக்கு ஆதரவானவனுங்க. இம்பீரியல் டூல் அவனுங்க, 5ஆம் படைகள் அவனுங்க ஒருத்தவனுங்க. இந்த டக்ஃபீரி டெரரிஸ்ட், வகாபி டெரரிஸ்ட வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்ண வச்சிருக்கிறானுங்க இந்த சமூகத்துக்குள்ள, ட்ரிப்போலி போன்ற பகுதிகள். சோ இந்த குரூப் தான் வந்து ஹெஸ்புல்லாவை எதிர்க்குது. மத்த மக்கள், ஆர்டினரி மக்கள் எல்லா சமூகத்தில இருந்தும் ஹெஸ்புல்லா வந்து ஆதரிக்கிறாங்க. அதுதான் இங்க இருக்கிற இது. அதான் சொல்றேன், இங்க ஈவன் வந்து மெரைனிட்டி கிறிஸ்டின் சமூகத்தை சார்ந்தவங்க, ட்ரூஸ் கம்யூனிட்டி, அலவைட் கம்யூனிட்டி, சியா கம்யூனிட்டி, இன்னும் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியானிட்டி சார்ந்தவங்க, இங்க எல்லாருமே ஹெஸ்புல்லாவுக்கு ஆதரவா இருக்காங்க. எல்லா பிரிவுல இருந்தும் ஹெஸ்புல்லால வீரர்கள் இருக்காங்க. ஓகே. இல்ல நான் இதை எந்த எந்த காரணத்தினால பெரிய பிளவுகின்ற வார்த்தையை பயன்படுத்தினேன் அப்படின்னா, இது தெற்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தெற்கு லெபனான்ல மட்டும்தான் இந்த இந்த இவங்களோட இது இருக்கு, ஸ்ட்ராங் ஹோல்ட் இருக்கு அமல் மூவ்மெண்ட்டுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும். மீதி எல்லா இடமும் அவங்களுக்கு எதிரான இடத்துல தான் இருக்கு அப்படின்னு ஒரு இது வந்து தொடர்ந்து கட்டமைப்பு பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த வரைக்கும் சிஃபா ஃபார்ம்ஸ் தொடங்கி பெய்ரூட் வரைக்கும் தான். அதுக்கு மேலலாம் இங்க அவங்களுக்கு கிடையாது, ஆதரவு கிடையாதுன்னு ஒரு இது மிக பெரிய லெவல்ல வெளில சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த காரணத்தினால தான் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன். நீங்க சொல்ற மாதிரி அது வெறும் 2-3 இதோட தான் இருக்குது, மீதி எல்லாம் மக்கள் பெருமளவில் ஆதரவா இருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் தான். பார்க்கலாம் அடுத்த எப்படி எப்படி இதை டீல் பண்றாங்க ஹெஸ்புல்லா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி செய்தி தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கு மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.